வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மல்டி கேபிள் டிரான்சிட் இல்லைனா எம்சிடி டிசைன் மற்றும் எம்சிடி ஷெட்யூல் ப்ரிப்பரேஷன். நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனராக இருந்தாலோ, எலக்ட்ரிக்கல் டிசைனர் இல்லை இன்ஜினியராக இருந்தாலோ, இல்லை ஆயில் அண்ட் கேஸ் இபிசி இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு ஃப்ரெஷராக இஎன்ஐ டீமுக்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறா இருந்தாலும் இந்த டாபிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து சைட்லேயும் வரும், டிசைன் ஆஃபீஸ் டாக்குமெண்டேஷன்லேயும் வரும், இன்டர்வியூலையும் இந்த கொஷின்ஸை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். எம்சிடி என்றால் என்ன? எம்சிடி அப்படின்னா மல்டி கேபிள் டிரான்சிட், சரிங்களா? அதோட சுருக்கம் தான் எம்சிடி அப்படின்றாங்க. சரி, இப்போ ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணுவோம். ஒரு பெரிய ரிஃபைனரி அல்லது எல்என்ஜி பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்குள்ளார கண்ட்ரோல் ரூம் இருக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள்ஸ், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து உள்ளே வரணும். ஓகேங்களா? வெளியிலேருந்துனா பிளான்ட்லேருந்து நம்ம பில்டிங்குள்ளே வரணும். இப்போ ஒரு கொஸ்டின், அந்த கேபிள்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே கொண்டு போகிறது? சும்மா ஒரு வாலில் ஹோல் போட்டு அப்படி டைரெக்டாக கொண்டு போயிடலாமா? கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பில்டிங்ஸ்குள்ளார கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலான கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அதனால் அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பில்டிங்கில் இருக்கிற வால்ஸ்லாம் நார்மல் வால்ஸாக இருக்காது. அதெல்லாம் ஃபயர் ரேட்டட் வாலாக இருக்கும். அதாவது அந்த வால் வந்து ஒரு ஃபயர் பேரியராக இருக்கும். நெருப்பு வந்தால் அந்த செவுத்தை தாண்டி நெருப்பு போக முடியாதா இருக்கும். அப்போது வெளியிலேருந்து பிளான்ட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபயர் வந்து அந்த பில்டிங்குள்ளே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இப்போ நீங்கள் அந்த வாலோட ஹோல் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அந்த வாலோட ப்ரொடெக்ஷன் குறைஞ்சிரும். அதனால் நம்ம எப்பயுமே அந்த பில்டிங்குள்ளார கேபிள்ஸை கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஃபயர் பேரியர், அந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபயர் ரேட்டட் வாலோட ப்ரொடெக்ஷனை குறையாத மாதிரி ஒரு செகண்டரி அரேஞ்ச்மெண்ட் இல்லைனா ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் கேபிள் என்ட்ரிக்காக கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மல்டி கேபிள் டிரான்சிட். ஸோ இந்த மல்டி கேபிள் டிரான்சிட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளார ஒரு ஸ்டீல் ஃப்ரேம்குள்ளார நிறைய ரப்பர் மாடியூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் ரப்பர் மாடியூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரப்பர் மாடியூல்ஸ் வழியாக கேபிள் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த மாடியூல்ஸை கம்ப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா கேபிள்ஸை சுற்றி சீல் ஆகிடும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் அந்த கம்ப்ரஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அதனால் ஃபயர் உள்ள பாஸ் ஆக முடியாது. ஃபயர் மட்டும் கிடையாது, ஃபயர், ஸ்மோக், வாட்டர் லீக், கேஸ் லீக் எதுவுமே கேபிள் வழியாக கண்ட்ரோல் ரூம்குள்ளே போகாது. இந்த மாதிரி கேபிள் வழியாக எக்ஸ்டர்னல் ஹசார்ட்ஸை ப்ரொடெக்ட் வர கேபிள் வழியாக வர எக்ஸ்டர்னல் ஹசார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த சிஸ்டம்க்கு பேர் தான் மல்டி கேபிள் டிரான்சிட். இதுதான் எம்சிடியோட மெயின் ஒர்க்கு. எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எம்சிடி இருக்குமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல், எல்என்ஜி, ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், எஃபிஎஸ்ஓஸ், பவர் பிளான்ட், டேட்டா சென்டர்ஸ், கண்ட்ரோல் பில்டிங், சப்ஸ்டேஷன், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஃபெசிலிட்டிஸில் எம்சிடிஸை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து ஃபயர் ரேட்டிங் மாறும். ஒரு ப்ராஜெக்டில் ஃபயர் ரேட்டிங் 2 hours இருக்கலாம், வேறு ஒரு ப்ராஜெக்டில் ஃபயர் ரேட்டிங் 4 hours இருக்கலாம், இல்லை 3 hours இருக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து ஃபயர் ரேட்டிங் மாறும். அந்த ஃபயர் ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த எம்சிடி டிசைனும் இருக்கும். ஓகே, எம்சிடி டிசைன் யார் பண்ணுவாங்க? ஸோ இது இன்டர்வியூவில் ஜென்ரலாக கேட்கப்படுற கொஸ்டின். ஜென்ரலாக எம்சிடி டிசைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் அண்டு எலக்ட்ரிக்கல் டீம் 2 பேரும் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் டெலிவரபிள். ஓகேங்களா? ஸோ சில ப்ராஜெக்ட்ஸ், சில கம்பெனிஸில் இஎன்ஐ ஒரே டீமாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் எலக்ட்ரிக்கல் டீம் கிட்ட நம்பர் ஆஃப் கேபிள் என்ட்ரிஸை கொடுத்துருவாங்க. இல்லை அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பில்டிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டீம்கிட்டருந்து வர கேபிள்ஸை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இது மாதிரி இது ஒரு கோஆர்டினேட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, இந்த டெலிவரபிள் ப்ரிப்பேர் பண்ண என்னென்ன இன்புட் தேவை?
உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேபிள் ஷெட்யூல் வேணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள் ஷெட்யூல், எலக்ட்ரிக்கலோட கேபிள் ஷெட்யூல் அண்ட் தென் கம்யூனிகேஷன் கேபிள் ஷெட்யூல். எவ்வளவு கேபிள்ஸ் இந்த பில்டிங்குள்ளார என்ட்ரி ஆகுதுன்றத அந்த கேபிள் ஷெட்யூல்ல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா சிவில் டீமோட டிராயிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாலோட திக்னஸ் நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் தென் அதில் கொடுத்துருக்கிற ஓப்பனிங் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிரும். இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டாக எம்சிடியோட சைஸிங்கை கால்குலேட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கேபிள்ஸ், கேபிளோட ஓடி, அதுக்கப்புறமா வாலோட பெனட்ரேஷன், கட் அவுட் சைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் நீங்கள் எம்சிடி சைஸிங் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த எம்சிடி சைஸிங் முடிச்சதுக்கப்புறமா எம்சிடி ஷெட்யூல்னு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது என்ன எம்சிடி ஷெட்யூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எம்சிடியோட சைஸிங் முடிச்சாச்சு. அந்த சைஸிங்கை அழகாக டாக்குமெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் டீமுக்கு அனுப்பணும். அந்த டாக்குமெண்ட் நேம் தான் எம்சிடி ஷெட்யூல். சரி, அந்த எம்சிடி ஷெட்யூலில் என்ன இருக்கும்? ஒரு எம்சிடிக்கும் ஒரு டேக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதோட லொக்கேஷன் டீட்டெயில், அதாவது எந்த வாலில் எந்த இடத்துல வருதுன்றதுக்கான ஒரு மார்க்கப்பு, அப்புறம் அந்த வால் ரிலேட்டடான டீட்டெயில்ஸு, அந்த எம்சிடியோட டெக்னிக்கல் பேராமீட்டர், ஃப்ரேம் சைஸு, ஃபயர் ரேட்டிங்கு, அந்த எம்சிடிஸில் இருக்கிற கேபிள் பொசிஷன்ஸ் அண்ட் தென் கேபிளோட டேக் நம்பர்ஸு, கேபிளோட டயாமீட்டரு, அந்த மாடியூலோட சைஸு, ஸ்பேர் மாடியூல்ஸ் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறமா இதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எந்த டிராயிங் கூடலாம் வச்சு ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற டிராயிங் ரெஃபரன்ஸு அண்ட் தென் ரிமார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். இன்டர்வியூவில் கேட்டால் இதில் குறைஞ்சது 5 ஐட்டம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். சரி, இந்த எம்சிடி சைஸிங் பண்ணும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் ஸ்பேசிங். எதுக்காக ஸ்பேர் ஸ்பேசிங் வைக்கணும்? ஒரு பிளான்ட் பில்டு பண்ணிவிட்டு அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் இருக்கும் மினிமம். இப்போ ஒரு 500 கேபிள்ஸ் என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 100 கேபிள்ஸ் கண்ட்ரோல் ரூம்குள்ளே என்டர் ஆக வேண்டிய சான்சஸ் வரலாம். அப்போது வாலை திரும்ப ட்ரில் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்போமா? அப்போ அதோட காஸ்ட் அதிகம். தென் எல்லா விஷயங்களுமே வந்து ஃபயர் ரேட்டிங் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃப்யூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண தான் டிசைன் ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்பேர் மாடியூல்ஸ் வச்சுருப்போம். இதுதான் ஒரு நல்ல இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ். எவ்வளவு ஸ்பேர் வைக்கணும் அப்படின்றது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் ஸ்பேர் ஃபிலாசபியை பொறுத்து மாறுபடும். பொதுவாக 20% to 40% வரைக்கும் ஸ்பேர் கெப்பாசிட்டி விடுறது நல்ல குட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ். சரி, இப்போ அடுத்ததாக இந்த எம்சிடிஸில் இண்டஸ்ட்ரியில் லீடிங் வெண்டர், அதாவது எம்சிடி லீடிங் மேனுஃபேக்சராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டெக் அப்படின்ற ஒரு எம்சிடி டிசைனிங் மேனுஃபேக்சரிங் வெண்டர். ஓகேங்களா? அவங்க ஏகப்பட்ட எம்சிடிஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்க அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதால அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா எம்சிடி சைஸிங்க்கு ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேரே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஈஸியாக நம்பர் ஆஃப் கேபிள்ஸ், கேபிளோட ஓடியை கொடுத்தீங்கன்னா அண்ட் தென் க்ரைட்டீரியாஸை சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து எம்சிடியை டிசைன் பண்ணிவிடும். உங்களுக்கு எக்ஸலில் ரிப்போர்ட்டும் கொடுத்துரும். சரி, இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு டெமோ மாதிரி பார்த்துடலாம். நீங்கள் rockstech.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ஓகேவா? போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ்டெக் டிரான்சிட் டிசைனர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சைன் அப் அப்படி இல்லைன்னா சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. சைன்இன் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் உங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி காட்டுறேன். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இதில் நேம் வந்து ட்ரைனிங். கேட்டகிரி ஓகேங்களா, மரைன், ஆஃப் ஷோர், பவர், ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஜென்ரலாக நான் ஆஃப் ஷோர்னு சூஸ் பண்ணுறேன். சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி. ஓகேங்களா? இந்த ஃபயர் ரேட்டிங்க்கு வந்து எந்த அத்தாரிட்டி, இதில் இவ்வளவு சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த இது வந்து சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இதில் எந்த டீட்டெயிலும் கிடையாது. நான் இப்போ ட்ரைனிங் ப்ராஜெக்ட்ன்றதால நான் சும்மா ஃபேக்ட்ரி மியூச்சுவல் அப்ரூவல் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ரைட் ஆடிட் லாக் அது வேணுமா? எஸ். சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த லாக் வேணும். ஓகே. நோட்ஸ். ஓகேங்களா?
ஸோ சும்மா உங்கள் டெஸ்கிரிப்ஷன் மாதிரி ட்ரைனிங் MCT டிசைன் எக்ஸசைஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன், ஆட் மல்டிபிள் டிரான்சிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்லோட் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, டு இம்போர்ட் மல்டிபிள் டிரான்சிட்ஸ் யூஸ் த ப்ரொவைடட் டெம்ப்ளேட் ஃபைல். இட் கண்டெய்ன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு டு ஸ்ட்ரக்சர் யுவர் டிரான்சிட் டேட்டான்னு இருக்கும். ஆஃப்டர் யூ ஹவ் இன்சர்டட் யுவர் ஓன் டேட்டா, upload the file and continue with reviewing your transits in the next step ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸல் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எனேபிள் எடிட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ கேபிள் லிஸ்ட், எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், லொகேஷன், சப்லொகேஷன் 1, சப்லொகேஷன் 2. ஓகேங்களா, டிரான்சிட் நேம், உங்களுக்கு எந்த டிரான்சிட்டோட டேக் நம்பர். அடுத்ததாக வந்து ஃப்ரேமோட பார்ட் நம்பர். ஓகேங்களா, ஸ்லீவ் பார்ட் நம்பர், காம்பினேஷன் ஆஃப் எ ஸ்லீவ் அண்ட் ரவுண்ட் செல் இஸ் டன் திஸ் வே. ஓகேங்களா, டயாமீட்டர், ஐடி. இதில் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது மெண்டேட்டரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த கேபிள்ஸ் எல்லாம் ஒரே எம்சிடியில் கொண்டு வர போகிறீங்க, அந்த கேபிளோட டேக் நம்பர் என்ன, அண்ட் தென் கேபிளோட டயாமீட்டர் என்ன, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதோட கேட்டகிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கேட்டகிரி இருந்துச்சுன்னா ஓப்பனிங்கில் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக பவர் சிக்னல்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் அப்படின்றதால நமக்கு வந்து இதில் கேட்டகிரி வந்து எதுவுமே இல்லை, நம்ம சிக்னல்னு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது போக உங்களுக்கு வந்து அதோட லொக்கேஷன், புல் ஏரியா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பேசிக் லெவல் ஆஃப் டிசைனிங் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சிட் நேம் கொடுத்துட்டு டயாமீட்டர் கொடுத்துட்டு கேபிள் ஐடியை டம்மியாக கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சிட் நேம் எனக்கு வந்து MCT 001. ஓகேங்களா, அதில் ஒரு 20 கேபிள்ஸ் எனக்கு தேவை. ஓகே, அடுத்தது 001 கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். MCT 002ல் ஒரு 20 கேபிள்ஸ். ஓகேங்களா, அடுத்ததா MCT 3. ஓகேங்களா, இதில் ஒரு சும்மா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கேபிள்ஸை போட்டுக்கோங்க. கேபிள் டயாமீட்டர். சரி, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து MCT ஒரு ஒரு லாஜிக் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 45, 35, 25, 15. மேக்ஸிமம் எல்லாம் மல்டிபர் கேபிளாக இருக்கிறதால குறைஞ்சபட்சம் எல்லாம் 25 கோடிக்கு மேலே தான் போகும். ஓகேங்களா, சரி, இது அப்படியே என்ன பண்ணுறேன், லாஜிக் அப்படியே சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைக்கும்னா, கேபிள் ஷெடியூலில் இருந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் பிகினர் லெவல் தான், அதனால் MCTயை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக போகலை. MCT டிசைன் ஒரு பிளேலிஸ்ட்டே ஃபியூச்சரில் வரும். அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா, சரி, நான் என்ன பண்ணிடுறேன், கேபிள் ஐடிக்கு வந்து IC 001 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஃபில் பண்ணோம்னா நமக்கு ஃபுல்லாக நம்பர் வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா, இதில் கேட்டகிரி நான் என்ன பண்ணுறேன், சிக்னல்னே கொடுத்துட்றேன் எல்லாமே. ஓகேங்களா, சிக்னல் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மல்டி டிரான்சிட்ஸ் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கா, சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் எக்ஸல் ஃபைல் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட்ஸில் மல்டி கேபிள் டிரான்சிட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் ஃபைல் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே அந்த டேபிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, அப்லோட் வந்துருச்சா, சரி, ப்ரிவ்யூ இம்போர்ட். ஸோ யுவர் இம்போர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 92 கேபிள்ஸ் அண்ட் 0 பைப்ஸ். ஓகேங்களா, ஸோ 3 நியூ MCT
அப்டேட் எதுவும் பண்ணாது, ஜீரோன்னு இருக்கும். டெலிஷனும் ஜீரோ. ஓகேங்களா? சரி, அடுத்ததா நம்ம இப்போ இதில் ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸோ ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷனில் லோட் ஆக போகுது. லோட் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். இந்த MCT 2ல 18 கேபிள்ஸ் இருக்கு, 1ல 20 கேபிள் இருக்கு, 3ல 54 கேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மூணையும் செலக்ட் பண்ணிட்டு கெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கெட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது என்ன சொல்லுதுன்னா, பில் ஆஃப் மெட்டீரியல், கவர் ஷீட்டு, கேபிள் ஷெடியூலு, ஆடிட் லாகு, டிரான்சிட் அண்டு கேபிள் எக்ஸ்போர்ட் லிஸ்ட்டு, டிராயிங்ஸ் வேணும்னா டிராயிங் சூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் மாடல்ஸ் வேணும்னா அந்த 3D ஃபைல்ஸ், எஸ்டிபி ஃபைல்ஸா, ரிவிட்டுக்கு RFA ஃபைல்ஸ், இது ரெண்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்படி ஃபைனல் அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 0% இருக்கு. ஸோ இதை நம்ம லோட் பண்ணணும். அதனால் MCT 2க்கு போயாச்சு. ஓகேங்களா? அப்ராக்சிமேட் டயாமீட்டர் 45, சிக்னல் கேபிளில் 5 இருக்கு, 35ல 5 இருக்கு, 25ல 8 இருக்கு. ஸோ நான் இப்போ டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை டிசைன் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஸ்டலேஷன் எப்படி வேணும் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் மெட்டலில் பண்ண போறீங்களா, இல்லை கான்கிரீட் பிரிக்கில் பண்ண போறீங்களா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளது வந்து எங்கன்னா, நான் வந்து கான்கிரீட் அண்ட் பிரிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கான்கிரீட் அண்ட் பிரிக்குக்கு வந்து எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் வருது அப்படின்றது இவங்களே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் B இருக்கு, BBX இருக்கு, GH இருக்கு, டிரான்சிட் வித் ஸ்மால் ஃபிளான்ஜ் ஃபார் போல்ட்டிங் டு ஈவன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? GH GB இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட ஸ்பெக்கில் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது மெட்டல் அப்படின்றதுல சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மெட்டல்னு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்படி வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது கான்கிரீட்லேயே நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரேமை சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா GHBG அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மவுண்டிங் டைப் வந்து போல்ட்டிங்கு. ஆல்ரைட். சொல்யூஷன் மெட்டீரியல் ஓகே தான். இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ EMC கேட்டகரி மெயின்டைன் பண்ணுமா, எஸ்ஸு. ஓகேங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஷீல்டிங் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் கொடுக்காம சூஸ் சொல்யூஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? யூ ஆடட் யுவர் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஓப்பனிங் சைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கு வேணும்னு சூஸ் பண்ண இங்கே பாருங்களேன், ஃபில் பர்சன்டேஜ் கிளியர் ஆகும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3/6. ஓகேங்களா? அதாவது 3 3/2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6/3. ஓகேங்களா? இந்த இங்கே சூஸ் பண்ண உங்களுக்கு மாறும் பாருங்க. இது 6x3, இது 6+6x3. ஓகேங்களா? எந்த மாதிரி வேணுன்றத நீங்கள் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். அதோட டைமென்ஷன்ஸ் இங்கே கிடைக்கும் உங்களோட ஓப்பனிங்கை பொறுத்து. ஓகேங்களா? எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் டிசைன் பண்ணும்பொழுது ஸ்பேர் பர்சன்டேஜ் மேட்ச் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஃப்ரேம்ன்றது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஓகேங்களா? 6/3 போட்டுக்கிறது. ஓகேங்களா? 38% தான் ஃபில் ஆகிருக்கு யூஸ்டு ஸ்பேஸு, மீதி ஃபில் ஆகலை. ஓகேவா? ஸோ ஒரு டம்மி ட்ரைனிங்க்குன்றதால நான் அப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதை போட்டுக்கோங்க. ஓகே, மேக் பேக்கிங் பிளான். உங்களுக்கு இதில் என்னென்ன வேணும் அப்படின்றது டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. பேக் யுவர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது எது வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேபிள். ஓகேங்களா? உங்கள் கேபிளோட டைப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ பிளேஸ் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? செப்பரேட் பை கேட்டகரி கொடுத்தாலும் ஓகே. நான் டைம் பீயிங்க்கு என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோ பிளேஸ் ஆல் கொடுக்குறேன். அதுவாகவே ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி வரது தான் கேபிள் டேக் நம்பரு எப்படி பிரிச்சுக்கிட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஈவனாக 6 MCTலையும் ட்ராக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சம்மரி, அதுக்கப்புறமா வந்து ஃபினிஷ்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சசரிஸ்லாம் வேணும் அப்படின்றத இது காட்டும். டிரான்சிட் கிட் ஐடி எது இதெல்லாம் வேணும்ட்டு நான் ஸ்கிப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அதே போல் அடுத்தது இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்கும் இதே ஆப்ஷன் தான். டிசைன் கொடுக்குறேன். ஃப்ரேம் டைப்பை சூஸ் பண்ணுறேன். மெட்டல்னு கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து எஸ் டைப் கொடுக்குறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராது. கான்கிரீட் அண்ட் பிரிக்னா அதே தான் வரும். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரோல் ரூம்லாம் வராது. ஸோ நான் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், GH அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கான்ஃபிகர் ஃப்ரேமு, ஓகே, சூஸ் சொல்யூஷன், அதே மாதிரி கான்செப்ட் 6x3 வருது. எனக்கு அது போட்டால் 80% ஃபில் ஆயிருக்கு. ஸோ வந்து நான் 6x அதே டிஃப்ரெண்ட்டான இன்னொரு காம்பினேஷன் கொடுக்குறேன். 40% தான் ஃபில் ஆயிருக்கு. மேக் பேக்கிங் பிளான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ பிளேஸ் ஆல் கொடுக்குறேன். எனக்கு இதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துருது. ரொம்ப குயிக்காக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சம்மரி போயிட்டு இது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்றோம். ஸோ இதில் 20 கேபிளுக்கு 40% ஃபில்லிங்கு, இதுக்கு 18, இதில் 54 கேபிள்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக அதோட சைஸ் வந்து மாறும். ஓகேங்களா. அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான். கான்கிரீட் அண்ட் பிரிக் கொடுத்துருக்குறோம். GH, ஓகே, இப்போ GHக்கு நான் கொடுக்குறேன். அதில் சூஸ் சொல்யூஷன் கொடுக்குறேன். இதுக்கு பாருங்களேன், இதுவே 92%ன்றதால பை டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணிடுச்சு, 6x7 சூஸ் பண்ணிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப இப்படி விட்த் அதிகமாக இருக்காதீங்க, இந்த மாதிரி போய்க்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 6x6+6+6x3 அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஓப்பனிங் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஆல்ரைட், மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துருக்கு. 71%க்கும் எனக்கு பத்தாது. நான் 4x அடுத்ததாக சூஸ் பண்ணிக்கிறேன். 6x6+4, ஓகேங்களா. விட்த் 644, ஹைட் 810. ஸோ இப்போ எனக்கு 53% வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு ஹாப்பி. ஓகேங்களா. சரி, இப்போ எல்லா கேபிளையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ பிளேஸ் ஆல், ஓகேங்களா. அதையும் நம்ம சம்மரியில் ஆட்டோ பிளேஸ் ஆல் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ எல்லா எம்சிடிலையும் என்ட்ரிக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அதே போல் இங்கே குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் ரப்பர் மாடல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண கேபிள் டைப் மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக வேறு டைப் ஆஃப் கேபிள்ஸையும் என்ட்ரியில் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே. சரி, இப்போ சம்மரி போவோம். அதே தான் ஸ்கிப் போகிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போது ட்ரைனிங்கில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓகே, கெட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், டிராயிங், கட் அவுட் டீட்டெயிலு, சொல்யூஷன் ஓவர்வியூ, கேபிள் புல்லிங் அண்ட் பேக்கிங் பிளான், அடிஷ்னல் சொல்யூஷன் இன்ஃபர்மேஷன், ஆடிட், ஃப்ரேம் மாடல் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் மாடல் STPனா E3D இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிட் ஃபைல் இதில் வரலை, ஏன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா. ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ஸ் ஆஸ் த ப்ராஜெக்ட் ஃபோல்டர், ஓகே. இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் டிசைன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக MCT டிசைன் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம். சர்வர் வந்து நம்ம டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ டிட் யூ நோ தட் தேர் ஆர் ஓவர் 17 lakhs transits designed in transit designer. 17 lakhs ஆஃப் டிரான்சிட்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டவுன்லோட் ஆகி வர டாக்குமெண்ட்டை பார்ப்போம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு டிராயிங் ஃபைல்ஸ் வந்து DXAவும் வந்துருச்சு, இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்திருக்கு. ஓகேங்களா. அதில் டிரான்சிட் ரிப்போர்ட் வந்திருக்கு, கேபிள் எக்ஸ்போர்ட்டும் வந்திருக்கு, STP ஃபைல்ஸ் 3D மாடலாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து MCT1 எடுத்து பார்ப்போம். ஸோ அதோட கட் அவுட் ஃப்ரேம், ஓகேங்களா, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். கட் அவுட்டோட டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சா. ஓகே, ஃபைன். இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரேமோட சைஸ் 580, பாட்டமில் 513.5. ஆல் ரைட். ஸோ இப்போ இந்த கேபிளோட டீட்டெயில் பாருங்கள். A1 A2 A3 இருக்கா. A1 A2 A3. அடுத்ததாக வந்து B1 B2 B3. எங்கே இருக்குது A1 A2 A3. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது A1 A2 A3,
செகண்ட் ரோவில் இருக்கிறது B1 B2 B3. அதில் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. மாடியூல் வித் பைப்பு, மாடியூல் வித் கேபிள். ஸோ இப்போ இது எல்லாமே மாடியூல் வித் கேபிள் தான். ஓகேங்களா. அடுத்தது ஸ்பேர் மாடியூல், சாலிட் மாடியூல். ஓகேங்களா. ஸோ ரெஸ்பான்சிபிள் வினோத், கிரியேட்டட் டேட்டு, மற்ற டீட்டெயிலாம் டெம்ப்ளேட்டாக கொடுத்துட்டாங்க. டோட்டல் வெயிட் வந்து 35. ஆல்ரைட். இப்போ A1ல் IC001 போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. A1ல் 1. ஓகேங்களா. அதில் போகிற கேபிள் வந்து IC001. அதோட கேட்டகரி சிக்னல். ஓகேங்களா. கேபிள் ஐடி இங்கே இருக்குது. கேபிளுக்கு நேமுன்றது இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதோட ஓடி வந்து 45 mm. ஓகேங்களா. அந்த ஆரம் பிளாக்கோட டீட்டெயில் என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் ஃபுல் கேபிள் ஷெடியூலு, அதுக்கப்புறமா அந்த எம்சிடியோட டயக்ராம் டைப்பு, அந்த அதோட ஹைட்டு, விட்த்து, இந்த டீட்டெயிலு, இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்லேயே வந்துடும். இந்த டேட்டா வந்து DXFஆகவும் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ஆட்டோகேடுக்கு வரைஞ்சிக்கலாம். இதுதான் எம்சிடி டிசைனரோட இன்டெலிஜென்ட்டான ஆப்ஷன். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அதிகமாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா. முதலாவது, கேபிளோட ஓவரால் டயாமீட்டருக்கு பதிலாக கோர் சைஸை எடுத்துக்கிறது. கேபிளோட ஓவரால் டயாமீட்டர் 25 mm இருக்கும். கோர் சைஸ் வந்து 1.5 mm இருக்கும். ஸோ எம்எம்னு பார்த்தோன்னே அதை எடுத்துக்கிறது. ரெண்டாவது, ஸ்பேர் கெப்பாசிட்டி விடாமல் ஃபுல்ஃபில் பண்ணிடுறது. ஃப்யூச்சரில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது. மூணாவதாக, பவர் கேபிள், இன்ஸ்ட்ருமெண்ட் கேபிள், கம்யூனிகேஷன் கேபிள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது. ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் எப்படி கொடுத்துருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஓகேங்களா. என்னன்ட்டு, மல்டி கேபிள் டிரான்சிட்டை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? சிம்பிள் ஆன்சர், ஃபயர் ரேட்டட் வால்ஸோ இல்லை சேஃபான லொக்கேஷன்ஸ்க்கு பிளான்ட்லேருந்து அன்சேஃப் லொக்கேஷன் வழியாக கேபிள்ஸ் பாஸ் ஆச்சு, கேபிள்ஸோ பைப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபயர் ரேட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த ஃபயர் ரேட்டிங்கை சேஞ்ச் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எம்சிடிஸை யூஸ் பண்ணுறோம். இது ஃபயர் ரேட்டிங் மட்டும் கிடையாது, வாட்டர் டைட்னஸ், கேஸ் டைட்னஸ் மற்றும் ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் மெயின்டைன் பண்ண மல்டி கேபிள் டிரான்சிட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஆன்சர் போதும் கேபிள் பாஸ் த்ரூ ஆகிறதுக்கு பிட்வீன் சேஃப் ஏரியா டு நான் சேஃப் ஏரியா வித்தவுட் அஃபெக்டிங் த சேஃப் ஏரியாஸ் ஃபயர் ரேட்டிங் அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஆன்சர். ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, எம்சிடி என்றால் என்ன, அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எம்சிடி ஷெட்யூல் என்ன, ராக்ஸ்டெக் எம்சிடி டிசைனர் ஒர்க் ஃப்ளோ அதில் எப்படி டிசைன் பண்ணுறது, அப்புறமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பார்த்தோம். இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா எம்சிடியை பற்றி உங்களுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். இதற்கு அப்புறமா எம்சிடின்னு ஒரு வீடியோ சீரீஸே போடுவோம். அதில் இருக்கிற பார்ட்ஸு, கம்ப்ரஷன் சிஸ்டம்ஸு, ஒவ்வொரு ஐட்டமும் என்ன, எதுக்கு, எந்த மெட்டீரியலுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் எம்சிடி டிசைன் பற்றின ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்து ஃப்ரீ கோர்ஸில் வராது. நீங்கள் வந்து செந்தாலையில் டெக்னிக்கல் டிசைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்டு பிளேலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆயில் அண்ட் கேஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், இபிசி டிசைன், அவிவா, ஸ்மார்ட் பிளான்ட், ஆட்டோகேட் மற்றும் இன்ஜினியரிங் கேரியர் தொடர்பான ப்ராக்டிக்கல் தமிழ் வீடியோஸ்க்கு நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான இபிசி இன்ஜினியரிங் டாப்பிக்கோட சந்திப்போம். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.